மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்துக் கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்துக் கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். ராஜா பெல்தஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதென்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தானியேல் சொல்லுகிறார். ராஜாவின் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அவருக்கு சொல்ல பாபிலோனிலே இருக்கிற ஞானிகளால் முடியவில்லை. இதன் நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொள்கிறான். பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிடுகிறான். ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாக ஆரியோகு என்பவன் ராஜாவின் கட்டளையை நிறைவேற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். கர்த்தர் தானியேலுக்கு ராஜாவின் காரியத்தை தெரிவிக்கிறார். ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். தானியேல் காலதாமதம் பண்ணாமல் ஆரியோகை சந்திக்கிறார். பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்துக் கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று தானியேல் ஆரியோகினிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்துக் கொண்டு போகிறான். சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்று ஆரியோகு ராஜாவினிடத்தில் சொல்லுகிறான். தானியேல் ஆரியோகினிடத்தில் முழு நிச்சயத்தோடு பேசுகிறார். ராஜாவின் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தன்னால் தெரிவிக்க முடியும் என்று தானியேல் உறுதியாக சொல்லுகிறார். தன்னை ராஜாவின் முன்பாக அழைத்துக் கொண்டு போகுமாறு தானியேல் ஆரியோகை கேட்டுக்கொள்கிறார். தானியேல் நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக நிற்கிறார். ஆரியோகும் அவரோடு கூட நிற்கிறான். அப்பொழுது ராஜா பெல்ஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்கிறான். இந்த சம்பவத்தின் மூலமாய் தானியேல் கர்த்தரை கனம் பண்ண விரும்புகிறார். தானியேலால் தன்னுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தனக்கு அறிவிக்க முடியுமா என்னும் சந்தேகம் ராஜாவின் மனதில் உண்டாயிற்று. ராஜா தன்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறான். தானியேல் ராஜாவுக்கு முன்பாக தன்னை பெருமைப்படுத்தவில்லை, தன்னை ஒரு ஞானியாக காண்பிக்கவும் விரும்பவில்லை. தானியேல் அந்த சூழ்நிலையிலும் ராஜாவுக்கு முன்பாக கர்த்தரை கனம் பண்ணுகிறார். தன்னுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தனக்கு சொல்லுமாறு நேபுகாத் நேச்சார் இதுவரையிலும் ஞானிகளையும் ஜோசியரையும் சாஸ்திரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் நம்பிக்கொண்டிருந்தான். ராஜா கேட்கிற மறைபொருளை அவர்களால் ராஜாவுக்கு தெரிவிக்க கூடாது என்று தானியேல் தெளிவாக சொல்லுகிறார். ஆகையினால் ராஜா பாபிலோனில் இருக்கிற ஞானிகள் மீது மகா கோபமும் உக்கிரமும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவர்களால் செய்ய முடியாத காரியத்தை ராஜா அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். ராஜா அவர்களை கொலை செய்யுமாறு கொடுத்த கட்டளையை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். பாபிலோன் தேசத்தில் உள்ள ஞானிகளால் ராஜாவின் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியாமல் போய்விட்டாலும்
ராஜா அதற்காக கலங்க வேண்டியதில்லை, கோபப்பட வேண்டியதில்லை. பரலோகத்தில் இருக்கிற தேவனால் மறைபொருள்களை வெளிப்படுத்த முடியும் என்று தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் உறுதியாக சொல்லுகிறார். மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் என்று தானியேல் ராஜாவிடம் சொல்லுகிறார். தானியேல் பேசுவது அவருடைய சொந்த வார்த்தை அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை. ராஜாவுக்கு சொப்பனமும் அவருடைய படுக்கையின் மேல் அவருடைய தலையில் உண்டான தரிசனங்களும் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ராஜா கண்ட சொப்பனம் அவருக்கே தெரியவில்லை, ஆனால் அது தானியேலுக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தர் அது பற்றிய மறைபொருளை தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் சகலமும் பிரத்யட்சமாயிருக்கும். கர்த்தருக்கு மறைவான ரகசியம் எதுவுமே இல்லை. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார் என்று தானியேல் ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார். தானியேல் நேபுகாத் நேச்சார் ராஜாவிடம் பேசும்போது தன்னை பெருமைப்படுத்தவில்லை, தன்னுடைய ஞானத்தை உயர்த்தி சொல்லவில்லை. உயிரோடு இருக்கிற எல்லோரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது என்று சொல்லி தானியேல் தன்னை தாழ்த்துகிறார், கர்த்தரை உயர்த்துகிறார். ராஜா தன்னுடைய படுக்கைக்கு போகும்போது இனிமேல் தன்னுடைய ராஜ்யத்திற்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்னும் சிந்தனையோடு படுக்கப் போகிறார். பாபிலோன் தேசம் பெரிதாய் இருக்கிறது. இந்த மகா பெரிய தேசத்திற்கு நேபுகாத் நேச்சார் இப்போது ராஜாவாய் இருக்கிறான். தனக்கு பின்பு இந்த தேசத்தை யார் ஆளுகை செய்ய போகிறார் என்னும் சிந்தனை ராஜாவின் மனதில் உண்டாயிற்று. ராஜா இந்த சிந்தனையோடு படுக்கையின் மேல் படுத்திருக்கும் போது அவருக்கு இது தொடர்பான சொப்பனமும் தரிசனங்களும் உண்டாயிற்று. கர்த்தரே இனிமேல் சம்பவிக்கப் போகிற காரியங்களை ராஜாவுக்கு சொப்பனத்தில் தெரிவித்திருக்கிறார். தனக்கு அதிக ஞானம் இருப்பதாகவும் கர்த்தருக்கு முன்பாக தான் விசேஷித்தவன் என்றும் தனக்கு கர்த்தருடைய கிருபை அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தானியேல் தன்னை புகழ்ந்து சொல்லவில்லை. தானியேலிடத்தில் மாய்மாலமான வார்த்தைகள் எதுவும் காணப்படவில்லை. அவர் உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் தெளிவாக சொல்லுகிறார். தன்னிடத்தில் ஞானமில்லை என்பதையும் தேவன் சர்வ ஞானமுள்ளவர் என்பதையும் தானியேல் அங்கீகரிக்கிறார். ராஜா கண்ட சொப்பனத்தின் மறைபொருள் தானியேலுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு ராஜா கண்ட சொப்பனத்தின் மறைபொருள் தெரிய வேண்டும். கர்த்தருடைய சித்தம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். கர்த்தர் இந்த மறைபொருளை தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். தானியேல் அந்த ரகசியங்களை ராஜாவுக்கும் தெரிவிக்க வேண்டும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனங்களை கொடுக்கிறார், தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். தாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட செய்திகளை தீர்க்கதரிசிகள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் பிறருக்கு கொடுப்பதற்காகவே கர்த்தரிடத்தில் இருந்து செய்திகளை பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய செய்தியை யாரிடத்தில் சொல்லச் சொல்லுகிறாரோ அவர்களிடத்தில் போய் தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை பயபக்தியோடும் தைரியத்தோடும் சொல்ல வேண்டும். ஆரியோகு ராஜாவின் சேர்வைக்காரன். ஞானிகளை கொல்லும் உத்தரவு இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் ஆரியோகினிடத்தில் பேசி பாபிலோன் தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளையுடைய ஜீவனையும் காப்பாற்றுகிறார். ராஜாவிற்கு அவருடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிப்பதாக தானியேல் கூறுகிறார். ஆரியோகு தானியேலை நம்புகிறான். ஆகையினால் ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்துக் கொண்டு போகிறான். மனுஷருக்கு ஏற்படும் பிரச்சனைகளை காலாகாலமாக யூதர்களை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். யோசேப்பு, மொர்தகாய், யோனா, தானியேல், இயேசு கிறிஸ்து ஆகியோரோடு மேலும் பல யூதர்கள் மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரம் சொல்லுகிறார். தானியேல் ராஜாவிடம் பேசும்போது முதலாவதாக கர்த்தருடைய மகிமையை குறித்து கூறி அவரை துதிக்கிறார். நேபுகாத் நேச்சாரின் மரணத்திற்கு பின்பு சம்பவிக்கப் போகும் காரியங்களையும் அதன் பின்பு நித்திய காலம்
வரையிலும் சம்பவிக்க போகும் காரியங்களையும் அறிவிப்பதே ராஜாவினுடைய சொப்பனத்தின் பிரதான நோக்கமாகும். நேபுகாத் நேச்சாரின் நினைவுகளை தானியேல் வெளிப்படுத்துகிறார். சொப்பனத்திற்கு அர்த்தம் கூறுவதனால் தனக்கு எந்த பெருமையும் தானியேல் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. மற்ற ஞானிகளை விட தான் பெரிய ஞானி என்றும் தானியேல் பெருமைப்படவில்லை. நேபுகாத் நேச்சார் தானியேலையும் அவருடைய 3 எபிரேய நண்பர்களையும் பார்த்தபோது மற்றவர்களை விட இவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். ஆனால் தானியேல் தன்னுடைய சாமர்த்தியத்திற்காக பெருமைப்படவில்லை. தானியேலுக்கு மறைபொருள் வெளியாக்கப்பட்டதற்கு காரணம் தானியேலுடைய ஜீவனையும் அவருடைய நண்பர்களின் ஜீவனையும் பாதுகாப்பதற்காக. பாபிலோனில் உள்ள ஞானிகளை விட கர்த்தர் பெரியவர் என்பதை மேன்மைப்படுத்துவதற்காக. கர்த்தரை நம்புகிறவர்களின் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்பதை அறிவிப்பதற்காக. எல்லா தேசங்களின் மீதும் கர்த்தருடைய சர்வ ஆளுகை உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதற்காக. மனுஷருடைய காரியங்களை கர்த்தரே வழிநடத்துகிறார் என்னும் சத்தியத்தை அறிவிப்பதற்காக. கர்த்தர் சர்வ ஞானமும் சர்வ அறிவும் உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக. கர்த்தரே தீர்க்க தரிசனங்களின் காரணகர்த்தா என்பதை தெளிவுபடுத்துவதற்காக. கர்த்தர் மாத்திரமே மெய்யான தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக. இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்று சாட்சி பகருவதற்காக. தேவனுடைய வெளிப்பாட்டை பெறுகிறவர் தேவனுடைய பிள்ளையாகவோ அல்லது தேவனுடைய பிள்ளை அல்லாமலோ இருக்கலாம் என்னும் சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக. மனுஷருடைய நினைவுகளை வெளிப்படுத்துவதற்காக. தானியேலின் நாளில் இருந்து நித்திய காலம் வரையிலும் உள்ள காலத்தில் தேவனுடைய திட்டத்தை அறிவிப்பதற்காக.